சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, எத்தனை நாள்தான் தங்கமே அழுது கொண்டே இருப்பாய்? விட்டு போனவனை நினைத்து அழுது கொண்டே இருந்தால் பாக்கி வாழ்க்கையை யார் பார்ப்பது சொல் பார்க்கலாம்? உன்னுடைய வாழ்க்கையில் யார் விட்டு போனாலும் சரி, கூடவே இருந்தாலும் சரி, நீதான் உன் வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும். அதை ஒரு நாளும் மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கைக்கு நீதான் மிக மிக பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நீ செய்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் அற்புதம் நடக்க வேண்டும், அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நீதான் போராட வேண்டும். மற்றபடி வேறு யாரும் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் உனக்காக வந்து போராடப் போவது கிடையாது. இன்னொரு விஷயத்தை நீங்கள் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு நபர் உன்னை விட்டு போகிறான், ஒரு பெண் உன்னை விட்டு போகிறான், ஒரு ஆண் உன்னை விட்டு போகிறார்கள் என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவ்வளவுதான் வாழ்க்கை என்றா? அது நண்பனாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், ஏன் உயிராக நினைத்த உறவாக கூட இருக்கலாம். அவன் விட்டு போனால் அவ்வளவுதான், உலகமே இல்லை என்று நினைக்கிறீர்கள். அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் என்று நீங்களே யோசியுங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்திற்கு வரும் பொழுது தனியாக வருகிறீர்கள், போகும் பொழுது தனியாகத்தான் போகிறீர்கள். இதற்கு நடுவே குறிப்பிட்ட ஒரு நடுவில் உள்ள காலங்கள் எல்லோரும் வருவார்கள், எல்லோரும் போவார்கள். யாருமே இங்கு நிரந்தரம் கிடையாது. ஏன், நீ ஏதாவது ஒரு ஆசையான ஒரு பொருள் வைத்திருப்பாய். அந்த பொருள் கூட பார்த்தாயானால் திடீரென்று காணாமல் போகும், திடீரென்று உடைந்து போகும். அதே போல சில உறவுகளை உயிர் போல நினைத்து வைத்திருப்பாய். ஆனால் அவர்கள் உன்னை ஒரு சிறிய பொருளாக கூட நினைக்க மாட்டார்கள். ஒரு எதுவுமே நினைக்க மாட்டார்கள். அவர்கள் தேவைக்கு உன்னை பயன்படுத்தி கொள்வார்கள். தேவை முடிந்த பிறகு தூக்கி எறிவார்கள். சிலர் வரும்பொழுது பாசமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அனுபவித்து கொண்டு கடைசியில் உன்னை விட்டுவிட்டு போவார்கள். எங்காவது ஒரு நாள் பார்க்கும் பொழுது அப்படியே திரும்பிக் கொள்வார்கள். அப்பொழுது உன்னுடைய மனம் வலி இருக்கிறது பார், அளவுக்கு மீறிய மனவழியாக இருக்கும். அதே சமயம் சிலர் வருவார்கள், வரும்பொழுது சுயநலத்தோடு வருவார்கள். சிலர் வருவார்கள், அன்போடு வருவார்கள், பழகுவார்கள், தேவையை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். சிலர் வருவார்கள், சுயநலத்தோடு வருவார்கள். அவர்களை புரிந்து கொள்ளவே முடியாது. அவர்கள் எதற்கு வந்தார்கள், எதற்கு போனார்கள் என்பது தெரியாது. சுயநலத்தோடு வருவார்கள், சுயநலத்தோடு போவார்கள். கடைசியில் யார் வந்தாலும் உனக்கு கொடுப்பது வழிகளை மட்டுமே. யாரும் திருப்தியான வாழ்க்கையையும் கொடுக்கவில்லை, திருப்தியான ஒரு விஷயத்தையும் கொடுக்கவில்லை. அனைவருமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உபயோகத்தான் படுத்தி கொண்டார்கள். இது நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீயே உனக்கு நன்றாக தெரிந்து கொண்ட ஒரு விஷயங்கள் தான். உன்னுடைய கவலைக்கோ உன்னுடைய ஆறுதலுக்கோ யாருமே இங்கு கிடையாது. ஒரு ஆறுதலான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும், ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொண்டு அதை நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இங்கு யாரும் கிடையாது. தேவைக்கு உபயோகப்படுத்தினார்கள், இப்போ தேவையில்லை என்று போய்விட்டார்கள். ஆனால் நீ அவர்கள் எங்கு தூக்கி எறிந்துவிட்டு போனார்களோ அதே இடத்தில் தான் கிடக்கிறாய். எழுந்திருக்கவே இல்லை. உன்னுடைய மனவேதனை உன்னை ஒவ்வொரு நாளும் நரகத்தில் வைத்திருப்பது போலவே உன்னை வாட்டி வதைக்கிறது. ஒவ்வொரு நாளும் உன்னை துடிக்க வைக்கிறது. எதுவுமே உனக்கு சரியே இல்லை, எனக்கு நன்றாக தெரிகிறது. எல்லாமே உனக்கு மிகப்பெரிய மன உளைச்சல்களை மட்டுமே கொடுக்கிறது. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஒரு நபரை நினைக்கும் பொழுது நீ கண் கலங்காமல் இருப்பது கிடையாது. அது தினமும் நினைக்கிறாய், தினமும். அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் தனிமையில் இருக்கும் பொழுது, முக்கியமாக இரவில் படுத்திருக்கும் பொழுது, தனிமையில் இருக்கும் பொழுது அளவுக்கு மீறிய கஷ்டத்தை நீ அனுபவிக்கிறாய். காலம் முழுவதும் நமக்கு இதே போல கண்ணீரை தான் சிந்திக்கொண்டு இருப்போமோ, யாருமே நமக்கு கூட இருக்க மாட்டார்களோ என்று நினைக்கிறாய். ஆனால் நீ அனைத்தையும் மறந்து விட்டாயா என் தங்கமே? உனக்கு ஆறுதலுக்காகவும் அது மட்டும் அல்ல தங்கமே, உனக்கு எல்லா இடத்திலும் நான் இருக்கிறேன். பல வழிகளை சொல்லிக் கொடுக்கிறேன், பல அற்புதத்தை உனக்கு நடத்துகிறேன் என்பதை மறந்து விட்டாயோ? யார் ஒருவன் எந்த இடத்தில் உன்னை விட்டு விட்டு போனானோ, ஒரு குப்பையை எரிவது போல எரிந்தானோ, அந்த இடத்திலேயே மீண்டும் அதே மாதிரி உட்கார்ந்திருக்காதே. ஏன் தெரியுமா? அவன் செய்த விஷயம் சரிதான் என்று நினைத்து விடுவான். உன் மீது யாருக்கும் அன்பு இல்லை.
புரிகிறதா? நீ யார் மீதெல்லாம் அன்பு வைத்திருந்தாயோ அனைவருமே உன்னை ஏமாற்றத்தான் பார்த்தார்கள். யாருமே உன் மீது அளவு கடந்த அன்பு வைக்கவில்லை. நீ ஏமாந்தது மட்டும்தான் மிச்சம். ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கையில் விட்டு போனவனையே இன்னும் நினைக்கிறாய். விட்டு போனவனையே இன்னும் நினைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை யாரால் காப்பாற்ற முடியும் என்று சொல். தெய்வம் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். தெய்வம் உனக்கான அனைத்து விஷயங்களையும் சொல்லும். ஆனால் அது அனைத்தையுமே ஒரு விஷயத்தை கூட மாற்றாமல் பின்பற்றினால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் முன்னேற முடியும். தெய்வம் என்ன சொல்வது, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எது தேவை இல்லை என்பது நமக்குத்தான் தெரியும். தெய்வம் சொல்வது எல்லாம் கேட்கக்கூடாது என்று நினைத்து விட்டு போனவன் தான் வேண்டும் என்று நினைத்தால் காத்து கொண்டே இரு. வரும் பொழுது அந்த நபரை எடுத்துக்கொள். ஆனால் அதன் மூலமாக வேறொரு பிரச்சனைகள் வரும் பொழுது தெய்வத்திடம் வந்து நீ நிற்கக்கூடாது. சாய் சாய் என்று என்னிடம் வருகிறாய் அல்லவா, இந்த சாயிடம் நிச்சயமாக வரக்கூடாது. ஒரு நபர் உனக்கு துரோகம் செய்கிறார், அவரால் உனக்கு பல பிரச்சனைகள் வரும் என்றுதான் பாதியிலேயே உன்னை விட்டு அவரை விலக்கினேன். அது தெரியாமல் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உன்னை கஷ்டப்படுத்திய நபர் மீண்டும் மீண்டும் உனக்கு வேண்டும் என்று நினைத்தால் வரக்கூடிய பிரச்சனையை நீதான் சமாளிக்க வேண்டும். அதற்கு முழு தைரியம் இருந்தால் திரும்பவும் தருகிறேன், எடுத்துக்கொள் உன்னுடைய உறவை. ஆனால் அதிலிருந்து பிரச்சனை வருவதை நீதான் சமாளிக்க வேண்டும். அளவுக்கு மீறிய பிரச்சனைகள் வந்த பிறகு என்னிடம் நீ ஓடி வரக்கூடாது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்வில் நீ பல கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. எல்லா பிரச்சனையிலும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை எந்த ஒரு கசப்பான விஷயத்தையும் உன் வாழ்க்கை பார்க்கக்கூடாது, பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது என்று முடிவெடுத்துதான் நான் சிலர் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்தேன். மன உளைச்சலை அதிகமாக கொடுத்தவர்களை தான் எடுத்தேனே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லது செய்தவர்களை நான் எடுக்கவே இல்லை. புரிந்து கொள் தங்கமே, நான் எது செய்தாலும் அது ஒரு காரணத்திற்காக இருக்கும் என்று நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வழிப்படி நீ நடந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையானது பத்திரமாக இருக்கும். இதையும் தாண்டி உன்னுடைய வாழ்க்கையில் வேறேதாவது பரவாயில்லை, எனக்கு விட்டு போனவன் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொடுத்தாலும் பரவாயில்லை, எனக்கு அவன்தான் வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய வாழ்வில் எதற்கும் நான் பொறுப்பல்ல. புரிகிறதா? நல்ல விஷயத்தையே எப்பொழுதும் நினைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் குப்பையில் தூக்கி எறிவது போல நினைத்து எறிந்தவர்களை ஒரு நாளும் ஒரு பொழுதும் வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்காகத்தான் எல்லாம் சொல்கிறேன். நிச்சயமாக நீங்கள் தேடும் ஒவ்வொரு இடத்திலும் நான் இருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான நபரை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நான் சேர்த்து வைப்பேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கை வையுங்கள். என் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களின் மீது நம்பிக்கை வையுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு இடத்திலும் உங்கள் வாழ்க்கை தோற்று போகாது. நீங்கள் விரதம் எடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி பெறுவீர்கள். கண்டிப்பாக தங்கமே, இது வெறும் ஆறுதல் வார்த்தையோ எதுவும் கிடையாது. உனக்கு நிச்சயமாக நடக்கும் வார்த்தை. குப்பையில் தூக்கி எறிந்துவிட்டு போனவர்களை நினைத்து பார்த்து அழாதீர்கள். அவர்கள் அழும்படி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றும் பாதைக்கு செல்லுங்கள். காசு பணம் இல்லை என்று விட்டு போனவர்கள் இப்பொழுது காசு பணத்தோடு இருக்கலாம். ஆனால் ஒரு காலம் நிச்சயமாக அவர்களிடம் எதுவும் இருக்காது. ஆனால் இப்பொழுது உன்னிடம் எதுவும் இல்லை. நிச்சயமாக கூடிய சீக்கிரம் எல்லாமே உன்னிடம் இருக்கும். கண்கள் கலங்க வேண்டாம். எப்பொழுதும் நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.